போன எபிசோட்ல ஜீனி முன்ஜென்மத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பணக்கார பாட்டியும் கார் இடிச்சு செத்து போயிட்டாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாண்டி வாய்ஸ் ஓவர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கயாங் வந்து இந்த பாலைவனத்துல ஜீனிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஜீனி வருது. ரொம்ப அழுது போய் வரையோ. அவ கேக்குறா, என்னாச்சு, நீ எதுக்கு இப்படி அழுகுற அப்படின்னு கேட்க, முன் ஜென்மத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுகுது. அதெல்லாம் முன் ஜென்மத்துல நடந்தது, அப்பயே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். முடிஞ்சு போனதை பத்தி இனிமே நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவ தைரியம் கொடுக்குறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காமிக்கிறாங்க. பார்த்தா அவ பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மறக்க சொன்னா, அவ பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா. இவன் நம்ம கேட்ட ஆசையால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து 2 பேரும் ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒய்ஃப் சொல்றா, நான் எப்படி நம்மளோட வெட்டிங் டே நீ ப்ரப்போஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இத்தனை நாளா இதெல்லாம் தான் நீ பாஸ்வேர்டா வச்சிருந்தியா அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு புரியுது நம்ம ஒய்ஃப் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நைட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, முடியல. உங்க அப்பாவை குணப்படுத்துறதுக்கான வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்பதான் அவனுக்கு வந்து ஒய்ஃப் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறதெல்லாம் புரியுது. இந்த பக்கம் பார்த்தா கயாங்கும் ஜீனியும் துபாயில இருந்து வந்துட்டாங்க. இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா மின்ஷி. சரி ஓகே, இப்ப நீங்க 2 பேரும் பத்திரமான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் லேம்புக்குள்ள கூட்டிட்டு போய் பத்திரமா வச்சிருக்கா கயாங். சரி பாட்டி, நீங்க மாத்திரை போட்டுட்டு எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுங்க, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப மின்ஷி கிட்ட வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், இப்ப சொல்றேன் அப்படின்றா. ஆனா மின்ஷி சொல்றா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, இதுதான் நம்ம பாட்டி. ஓகே, இது வந்து ஒரு ஜீனி, இது ஒரு மந்திர மிருகம், எல்லாம் தானே நீ சொல்ல வர, ஆனாலும் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், சயின்ஸை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி மின்சி சொல்லிட்டு இருக்கா. அந்த கலீதோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஷாதியை கட்டி வச்சிருக்கான்ல, அவன் கிட்ட அவ பொண்ணு வந்து பேசுறா. இந்த மாதிரி அப்பா கேட்ட மாதிரி, இன்னும் ஒரே ஒரு வாட்டி உலகத்துல இருக்க எல்லாரையுமே தூங்க வை, அதுதானே அப்பா உன்கிட்ட கேட்டாரு, எதுக்கா நீ மத்தவங்கள எல்லாம் சாகடிக்கிற, அவனையும் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கயாங் என்ன பண்றானா, பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த அமௌண்ட் எல்லாத்தையும் பையில போட்டு கொண்டு போய் அந்த கிளர்க்கு பொண்ணுகிட்ட கொடுக்குறா. உன்னோட கடைசி ஆசையை எனக்கு வித்துரு, நீ வந்து ஜீனி கிட்ட என்னதான் ஆசை கேட்டாலும் அதை ரிவர்ஸ் பண்ண சொல்லி நான் கேட்பேன், இதுதான் நல்ல டீல், இதுதான் உனக்கு, இந்த காசை வாங்கிட்டு எனக்கு கடைசி ஆசையை வித்துரு, இல்லைன்னா இந்த பணத்தையும் எரிச்சிருவேன், உனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு இருக்கா. அவ என்ன சொன்னான்னு தெரியல. கடைசி ஆசையை கேட்கறதுக்காக அந்த கிளர்க்கு பொண்ணு உள்ள போய் அவ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன்னு அவகிட்ட சொல்லிரு ஜீனி அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஏஞ்சல் வருது கயாங்க பாக்குறதுக்காக. போன ஜென்மத்துல நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிட்ட, ஆனா இந்த ஜென்மத்துல ஏன் எல்லாத்துக்கும் தொல்லை கொடுக்குற கயாங்க, நீ தான் எல்லாத்தையுமே பண்ணிருக்க, அந்த சின்ன பொண்ணோட ஆசையை தூண்டி அவளை வச்சு நீ இப்ளிஸ வந்து விளக்குல அடிச்ச, அதே தானே இப்பயும் பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், அவன் தான் கடவுளை மதிக்காம எல்லா வட்டமும் நடந்துட்டு இருக்கான், அதனாலதான் கடவுள் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு, என்னைக்கு இப்ளிஸ வந்து நான் கொல்றேன்னா அன்னைக்குதான் அவருக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் கயாங் சொல்றா, நீ என்னைக்குமே அதை பண்ணவே முடியாது, ஏன்னா என்னோட கடைசி ஆசை சுயநலமா தான் இருக்கும், கண்டிப்பா நான் இப்ளிஸ வந்து கொல்றதுக்கு விடவே மாட்டேன், எனக்கு எப்படி அவனை காப்பாத்தணும்னு தெரியும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடுறா. கிளர்க்கு பொண்ணு அவளோட ஆசையை சுயநலம் இல்லாம கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீனி. இந்த பக்கம் அப்படியே யூடியூபர் கப்புள்ஸை காமிச்சா, அவங்க அப்பாவோட கேன்சர் செல்ஸே இல்லாம போயிருச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு மிராக்கல்னு சொல்றாங்க, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போன் அடிக்கிறாரு, உங்களுக்கான வெரிஃபிகேஷன் நம்பர் எனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லியா அவங்களோட சேனலை ரெக்கவரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கயாங்கையும் ஜீனியையும் காமிக்கிறாங்க. அவ கடைசி ஆசையை கேட்டு என்னமோ பிளான் பண்றாங்க, என்னங்கிறது நமக்கு நான் சொல்லல. அவளோட ஆசையை கேட்டுட்டா அப்படி சொல்லி 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. சரி எஜமானி, நான் போறேன், சீக்கிரமா என்னை வந்து காப்பாத்துங்க. இந்த பக்கம் அந்த கலீதோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஷாதியை வந்து மத்தவங்கள கொலை பண்ணி அவனுக்கான ஆசையை வந்து நிறைவேற்ற சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி அவனும் ஒத்துக்கிட்டான், நம்மளால யாரும் சாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ளிஸை நான் கட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒரு தடவை நான் வந்து பாடுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். ஷாதி எப்படி பண்றேன்னு சொல்றதை கேட்டா அந்த சின்ன பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த நூலால கட் பண்ணா மட்டும்தான் என் காயம் ஆற மாட்டேங்குது சொல்லி அதை வந்து ஊசி மாதிரி ரெடி பண்ணி அவன் காதுல சொருகிக்கிறான், அவனுக்கு காது கேட்காத மாதிரி. நேரம் தான் ஜீனி அந்த இடத்துக்கு வருது. அப்பா பாடுங்கன்னு சொல்லியும் பாடுறான். எல்லாரும் தூங்கிடுறாங்க போல. தூங்கின உடனே இந்த பக்கம் இப்ளிஸ தூக்கி அந்த கூண்டுல கட்டி போட்டுடுறான் அந்த சின்ன பையன். பக்கம் பார்த்தா ஈகிள் என்ன பண்ணுதுன்னா, கயாங் கிட்ட இருக்கிற அந்த லேம்பை எடுத்துட்டு கிளம்புறா. இந்த மாதிரி ஜீனியை கட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த காலித்ங்கிற பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இதுக்காக தான் நான் 1000 வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா காலில் இருக்க கயரையும் கழட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா சுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அவங்க அப்பாவே அவன் கொன்னுட்டான். அவன் ஷாதி வந்து கீழே விழுகும்போது சொல்றான், கடைசியா நான் கேட்ட விஷயத்த மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செத்து போயிட்டான். ஜீனிக்கோ வந்து நீ வந்து மனுஷங்களோட இருக்கிற இறக்க குணமும் இல்ல, மனுஷங்களோட இருக்கிற தாராள மனசும் உனக்கு கிடையாது, நீ பெரிய சாத்தான் நீதான் அப்படின்னு சொல்லி ஜீனி கத்திட்டு இருக்கான். அந்த கலித்ங்கிற பையன் வந்து
கயாங்க வேற கடத்தி வச்சிருக்கான். வந்து பார்த்துட்டு சொல்றான், உன்னோட கடைசி ஆசையை நீ எனக்காக கேளு. இவ ஒரு டயலாக பேசுறா, எவ்வளவு தூரம் ஆடணுமோ ஆடிக்கோ நீனு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கிளர்க்கு பொண்ணு கடைசி ஆசையா என்ன கேட்க சொன்னா அப்படின்னா, டயலாக நான் சொல்லும் போது ஜீனி எங்க இருக்கானோ அதே இடத்துக்கு கயாங்கும் போயிடணுங்கிறது தான் கேட்கணும் நீ கடைசி ஆசையா இதை சொல்றான். அதே மாதிரி இங்க நடக்கவும் செய்யுது. ஜீனி எங்க இருக்கானோ அதே கூட்டுக்கிட்ட கயாங் போயிட்டா, போய் ஜீனியை அவுத்து விட்டா. அப்ப இவனுங்க வெளியே வந்து கயாங் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஈகிள் என்ன பண்றானா, அந்த லேம்ப் எடுத்து கொண்டு வந்து அந்த கலீத் கையிலேயே கொடுத்துடுறா. இதை பார்த்துட்டு ஷஹீத் ரொம்பவே கோவப்படுறான். எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என் எஜமானர் என்ன சொன்னாங்களோ அதை தான் பண்ணேன். அங்க இருந்து ஈகிள் போயிருது. ஷஹீத் வந்து இந்த பக்கம் அந்த இருக்கிற அடியாள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜீனி என்ன பண்ணுதுன்னா, கயரை எடுத்துட்டு ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தான்ல, ஒரே ஒரு பூ மட்டும் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூவை எப்படியா வெட்டி சாச்சிடணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த தோட்டத்துக்கு ஜீனி கிளம்பி போயிருச்சு. பின்னாடியே ஏஞ்சலும் வந்துருச்சு. இதை பண்ண விடக்கூடாது, நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏஞ்சலும் ஜீனியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கீக்கையாங்க, நீ திரும்பி பார்த்திருந்திருக்க கூடாது. உன்ன மாதிரி ஒரு சாத்தான லவ் பண்ணதுக்கு அவ போன ஜென்மத்திலயும் சரி இந்த ஜென்மத்திலயும் சரி சாகதான் போறா. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு நியாயமான ஆசையை கேட்டா அப்படின்னா நீ செத்து போயிருவ. அவ வந்து திரும்பி ஒரு சைக்கோபாத்தாவே வாழ்றதுக்கு போயிருவா. அதுதான் அவளுக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லுது. நீ அவளை சைக்கோபாத்துன்னு சொல்ற, ஆனா அவ சைக்கோபாத்தா பிறந்திருந்தா கூட அவ ஒரு நல்ல உள்ளமாத்தான் அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா, அந்த கடவுள் நினைச்ச மாதிரியே. இந்த போர் முடியும் போது எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஏஞ்சலும் ஜீனியும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லேம்புக்குள்ள இருந்த பாட்டியையும் மின்ச்சியையும் வெளியே தூக்கிட்டு வந்துட்டான் அந்த சின்ன பையன். அங்க வந்து சகித் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் பாட்டிக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, என்னோட முடிவு காலம் இப்போ வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் மின்ஷி கிட்ட வந்து சொல்றாங்க, என் பேத்தி கிட்ட நான் சொல்றதை அப்படியே சொல்லு. சகித் வந்து அந்த பையனோட கழுத்தை கடிச்சிட்டு இருக்கும் போதே கையில இருக்கிற அந்த நூலை அப்படியே கத்தியா மாத்தி சகித்தையும் கொன்றுறான். இந்த பக்கம் மீன்ஷியை கொல்ல வரும்போது பாட்டி ஊடால வந்து பாட்டியும் கடைசியில இறந்து போயிடுறாங்க. அந்த பாட்டியை சுட்டதுனால அந்த கலீத் ரொம்பவே கோவப்பட்டு, எதுக்கு இவ்வளோ கொன்னீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே மிச்சம் இருக்கிற நூலை எடுத்து பாட்டி முழுங்கிடுறாங்க. அவ வயித்தறுத்து மிச்சம் இருக்கிற நூலை வெளியே எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்நேரம் சாகுற நிலைமையில கூட சகித் வந்து பாட்டியையும் மின்ஷையும் காப்பாத்திட்டு அந்த இடத்துல செத்து போகுது. சகித் செத்து போனோடனே இந்த பக்கம் வந்து ஜீனிக்கு அப்படியே அது உடம்புல இருந்து பாதி பகுதி போன மாதிரி இங்க இருக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது. அதுக்குள்ளேயும் கயாங் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. பாட்டியோட பாடியை கொண்டு வந்து அவங்க முன்னாடி போடையும், பாட்டி சாகக்கூடாது, கடைசி அவங்களோட மூச்சு இருந்தா கூட அவங்கள காப்பாத்திருவேன், அந்த லேம்ப் எங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவனோட கடைசி ஆசை நீ எனக்காக தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த கலீத் சொல்றான். அதுக்குள்ளேயும் இதுக்கு முன்னாடியே கயாங் வந்து தலைவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பா, இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் ஒரு இடத்துல செத்து கிடந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைன்னு அர்த்தம், அந்த மேன்ஷனுக்கு வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. அதனால அந்த ஊர்ல இருக்க அந்த ஆர்மி எக்ஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாம் ஒரு கேங்கா வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏஞ்சலையும் ஜீனியையும் காமிச்சா கடைசி அந்த சண்டையில ஜீனி தான் ஜெயிச்சுச்சு. ஏஞ்சலோட ஒரு ரெக்க ஃபுல்லா அடிபட்டுருச்சு. கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் ஏன்டா என்னை கொல்லாம போற அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் வந்து கேக்குது. உனக்கு இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்கு, கடைசி நீ தான் என்னைய கொல்லணும். ஜீனி அந்த பூ பக்கமா நகர்ந்து போகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தா அந்த ஷாதிங்கிறவன் பையனோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு தான் அவனோட கடைசி கோரிக்கையை அவன் கேட்டு இருந்திருப்பான். அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டே ஜீனி வந்து அந்த பூவை வெட்டலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கயாங்க அடிச்சு கடைசி வாய்ப்பை நீ எனக்காக கேளு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கத்தியை பக்கத்துல வச்சிருக்கா. அதுக்கு நானே செத்து போயிருவேன் ட்ரை பண்றான், ஆனா விட மாட்டேங்கிறாங்க. அந்த கலீத்துங்கிறவன் உன் கழுத்தை நெரிச்சு நானே உன்னை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படியே இப்ளீஸை காமிச்சான். அந்த பூவை வெட்டுறதுக்காக போய் அந்த பூவை வெட்டிடுறான். அங்க அவன் பூவை வெட்டினோடனே அப்படியே இந்த கலீத்துங்கிறவன் காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறான். அங்க இருக்கிற எல்லாரையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கயாங் வந்து ஓடுறா. பாட்டி அம்மாவுக்கும் சகித்துக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு பார்த்தா சகித்தும் மண்ணோட மண்ணாயிட்டான். அப்புறம் பாட்டிக்கு ஃபியூனரல் எல்லாம் நடக்குது. அங்க எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஆனா கயாங்க்கு மட்டும் எந்த ஒரு அழுகையும் வரல. அவங்க ஃபியூனரல்ல கூட அவளால அழுக முடியலன்னு நினைச்சு அவ ரொம்பவே வருத்தப்பட்டு அப்படியே நிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடோட இந்த ட்ராமா முடிய போகுது. பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.